தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 7வது வாரம் செவ்வாய்க்கிழமை. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 வார்த்தைகள் 30-37 முடிய. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அவரை புரிந்து அவருக்கு ஏற்ற முறையில் நம் வாழ்வை அவர் பக்கம் திருப்புவர்களாக இருக்கின்றோமா என்பதை பற்றி சிந்திக்கத்தான் இன்றைய வார்த்தையின் வழியாக திருச்சபை நம்மை அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு தன்னுடைய பாடுகளை 2ஆம் முறை வெளிப்படுத்துகின்றார். 2வதாக சிலர்களுடைய மனநிலை, 3வதாக இயேசுவை புரிந்து கொள்ளாத சிலர்களை இயேசு புரிந்து கொண்டு அவர்களுக்கு தன்னுடைய வழிகளை கற்றுக் கொடுக்கின்ற விதம். முதல் நிலைக்கு வருகின்ற பொழுது இயேசு 2வது முறையாக தன் பாடுகளை வெளிப்படுத்துகின்றார். இயேசுனுடைய முதல் பாடுகளின் வெளிப்பாட்டிற்கும் 2வதற்கும் இடையே இருக்கின்ற ஒற்றுமை வேற்றுமைகளை பார்க்கின்ற பொழுது அங்கே இயேசு மானிட மகன் என்று சொல்லி தன்னை ஒப்புவிப்பதாக அமைந்திருக்கின்றது. நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இயேசுவை தாவீதின் மகன், மீட்பர், நல்ல ஆயன், இறைவனின் செம்மறி, ஆண்டவர், மெஸ்ஸியா என்று பல்வேறு பெயர்களால் நற்செய்தியாளர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள். ஆண்டவரோ தம்மை சுட்டி காட்ட பன்முறை பயன்படுத்திய பெயர் மானிட மகன், மனுமகன் என்பதாகும். இயேசு தம்முடைய வல்லமையான செயல்களை வெளிப்படுத்துகின்ற பொழுதும் தன்னுடைய பாடுகளையும் உயிர்ப்பையும் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுதும் இறுதிகால அருள் செயல்களை சுட்டி காட்ட விரும்புகின்ற போதெல்லாம் அவன் பயன்படுத்திய வார்த்தை மானிட மகன் என்பதே. இதை மார்க் 2:10, 10:45, 9:31 ஆகிய பகுதிகளை நம்மால் காண முடியும். 2வதாக முதல் அறிவிப்பின் பொழுது இயேசு சொல்வது இந்த மனுக்குலம் அவரை உதறி தள்ளும் என்று சொல்லி. 2வது முறை அவர் சொல்லுகின்ற பொழுது மனிதர் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார் என்று சொல்லி இங்கே யூதாசினுடைய சதி வெளிப்படுகின்றது. மனிதர் கையிலே ஒப்புவிக்கப்பட இருக்கின்ற சொல்லி மனிதகுல மீட்பிற்காக தந்தை மகனை மனிதர் கையிலே கையளிக்க இருக்கின்றார் என்பதை இறை திட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது. இதைதான் ரோமர் புத்தகம் 4:35 நம் குற்றங்களுக்காக இறக்குமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார், நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாகுமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார் என்று சொல்லி இது தந்தையின் திருவுளம் என்பதையும் இங்கே இயேசு விளக்கி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. 2வதாக சீடர்களின் மனநிலை. சீடர்கள் இயேசுவை அரசியல் மெசியாவாக எதிர்பார்த்தார்கள். ஏனெனில் இயேசு எருசலேமை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். எருசலேம் என்பது சீடர்களை பொறுத்த வரையிலே அதிகார மையமாக இருந்தது, ஆளுமையின் இடமாக இருந்தது. அங்கே இயேசு ரோமையர்களுக்கு எதிராக வெற்றி பெற்று தன் அரசாட்சி அமைக்க இருக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு மனநிலையிலே இயேசுவை பின்தொடர்ந்து சென்றார்கள். இயேசுவை ஆளுகின்ற, அதிகாரம் செலுத்துகின்ற, ஆட்சி செய்கின்ற மெசியாவாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய மனநிலையோ தாழ்வு வழியே மகிமை அடையவும், துன்பப்பட்டு இன்பம் பெறவும், அடிமையாகி ஆண்டவராகும் ஊழியத்தின் வழியே உயர்வு பெறும் மெசியாதான் என்பதை விளக்கி காட்ட தன் பாடுகளை பற்றி 2வது முறையாக அறிவிப்பதாக இருக்கின்றது. இங்கே பார்க்கின்ற பொழுது இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் இடையே புரிதல் இல்லை என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுகின்றது. காரணம், இயேசு துன்பத்தை முன்வைத்து தன்னுடைய பாடுகள், இறப்பினை பற்றி அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி தன்னை வெறுமையாக்குவதன் வழியாகவே மாட்சிமையிலே பங்கெடுக்க முடியும், இறை திட்டத்திற்கு நம்மை உட்படுத்துகின்ற பொழுது இறைவன் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்கின்ற அந்த கண்ணோட்டத்திலே இறை பணியாளராக தன்னை முன்வைக்கின்ற பொழுது சீடர்களோ மாட்சிமையை, மகிமையை, பெயரினை, புகழனை முன்வைத்து தன் வாழ்க்கையிலே யார் உயர்ந்தவர் என்று பார்க்கின்ற மனநிலை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இந்த புரிதல் இன்மையினாலே அவர்கள்
இயேசு சொன்ன மேன்மையான சத்தியங்கள், உண்மைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. விவிலியம் அழகாக சொல்கின்றது, இயேசு சொல்வதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அதை கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி ஒரு புரிதல் இல்லாமல் தன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கின்ற சீடர்களை இயேசு இங்கே கடிந்து கொள்ளவில்லை, அவர்களை புறக்கணிக்கவில்லை, அல்லது மனம் வெறுத்து மனம் ஒடிந்து போய்விடவில்லை. மாறாக அவர்களுக்கு தன்னுடைய நிலையை விலக்கி கூற ஆரம்பிக்கின்றார். அவர் அமர்ந்து அவர்களை தன் அருகிலே அழைக்கின்றார். தன்னோடு இருந்து தன்னுடைய மாட்சிமையை, தன்னுடைய வாழ்வின் நிலைகளை அவர்களுக்கு விலக்கிச் சொல்ல ஆரம்பிக்கின்றார். எப்படி? அவர்களுக்கு அவருடைய மனநிலையை அறிந்து கொண்டு, உங்களிலே முதன்மையாக இருக்கின்றவன் உங்கள் பணியாளராக, தொண்டனாக இருக்கட்டும் என்று சொல்லி அதற்கு மாதிரி காட்டுகின்ற பொழுதுதான் குழந்தையை அழைத்து அவர்கள் முன்னால் நிறுத்தி அதை அரவணைத்து, இந்த குழந்தைகளைப் போல மாறாவிட்டில் நீங்கள் விண்ணரசில் நுழைய முடியாது என்று சொல்லி குழந்தையின் மனநிலையை கொண்டிருப்பவர்களாக இங்கே சீடர்கள் வாழ இறைவன் பாடம் கற்றுக் கொடுக்கின்றார். என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் அருகிலே அமர வேண்டும், அவருடைய பாதத்திலே அமர வேண்டும், அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும், ஜெபத்தின் வழியாக இயேசுவோடு இணைய முற்பட வேண்டும். அப்பொழுது இயேசு நம் வாழ்வின் நிலைகளை நமக்கு வெளிப்படுத்தி காட்ட ஆரம்பிப்பார். நம் வாழ்வில் இருக்கின்ற தவறுகளையும் நாம் தவறிப்போன சூழ்நிலைகளையும் நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பார். நம் வாழ்வுக்கான வழி என்ன என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்துபவராக இருப்பார். இப்படி சிலர்களை தன் அருகிலே அமர்த்தி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை போல, இப்படி இயேசுவின் அருகிலே இருக்கின்ற பொழுது நாம் நம் வாழ்க்கையிலே மாற்றத்தை காண முடியும், நம் வாழ்க்கையிலே அர்த்தத்தை கண்டுகொள்ள முடியும். இந்த உலகத்தின் பார்வையில் பெரியவர்களாக அல்ல, மாறாக இயேசுவின் பார்வையிலே இறை மதிப்பீட்டிலே உயர்ந்தவர்களாக வாழ இறை அருள் வேண்டுவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நற்கருணையிலே